வணக்கம் and welcome to SREEDHA'S CCE. நம்ம NaCl AO மெயின்ஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ NaCl AOன்னா வந்துட்டு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க மட்டும்தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சேம் ஆர்சி, சேம் க்ளோஸ் டெஸ்ட், சேம் எரர் ஸ்பாட்டிங் எல்லாத்தோட மிக்சர் தான் வந்துட்டு இந்த மெயின்ஸ் பேப்பரோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். அதனால IBPS PO ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ வந்துட்டு நீங்க ரெஃபர் பண்ணலாம். சேம் தான் திங்ஸ் அங்கேயும் இருக்க போகுது. அதனால மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க யாரா இருந்தாலும் இந்த பேப்பர் ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இது மாதிரி குவான்ஸ், ரீசனிங் எல்லா வீடியோஸும் நீங்க வாட்ச் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு எதனா ஃபீட்பேக் இருந்தாலும் எங்களை வந்துட்டு நீங்க கேட்கலாம். சரிங்களா? இப்போ இங்கிலீஷ் பார்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கப்பா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபில்லர்ஸ் பேஸ்டு கொஸ்டின் இங்க கேட்டிருக்காங்க. ஃபில்லர்ஸ் பாத்தீங்கன்னா டபுள் ஃபில்லர் இங்க கொடுத்திருக்காங்க. Private tuition is in dash because schools do not pay much to weak students. அதாவது டியூஷன்ஸ் எதுக்கு வைக்கிறாங்க? மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஸ்கூல் போறோம் அது போதாதா? ஸோ பிரைவேட் டியூஷன் தனியாக வந்துட்டு ஒரு டியூஷன் வைக்கிறாங்க. மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல்ல கத்துக்கிறதோட எல்லாம் டியூஷன் வரணுன்றதுனால ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவங்க வந்துட்டு இல்ல அங்க வந்து லைட்டா தான் எடுத்துக்குவாங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியான மார்க், ஏன்னா நீங்க வந்து டியூஷன் வச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்லாம் வந்துட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ டியூஷன்ஸ்ல தான் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு டியூஷன்ஸ் வந்துட்டு பிரைவேட் டியூஷன்னா வந்து செப்பரேட் டியூஷன்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ டியூஷன் வைக்கிறது ஒரு ஃபேஷனா போச்சு, ஒரு ட்ரெண்டா போச்சு அப்படின்னு அர்த்தம் இங்க. சரிங்களா? ஸோ பிரைவேட் டியூஷன் இஸ் இன் பிகாஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் பே மச் டு வீக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எங்க பார்த்தாங்களோ வந்துட்டு இந்த டாப்பர் இருக்கும்போது எஸ் சொல்றா, கரெக்டா சொல்லிட்ட, சொல்லுமா, சூப்பர் அப்போ நடத்துனது நம்ம ரீச் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி ஓகேன்ட்டு போறோம். ஆனா வந்துட்டு இந்த வீக் ஸ்டூடெண்ட்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனாலதான் வந்துட்டு பிரைவேட் டியூஷன்லாம் வந்துட்டு நிறைய அதிகமாயிடுச்சு, ஒரு ட்ரெண்டா போயிடுச்சு அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ private tuition is in dash because schools do not pay much attention to weak students. ஸோ நம்ம வீக் ஸ்டூடெண்ட்ஸ் மேல அவங்க வந்துட்டு கவனம் செலுத்துறது கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டென்ஷன் அப்படின்றது தான் கரெக்ட். கிளாரிட்டி, நியூஸ் ஆர் ஸ்கோப் ஆர் ஹார்மனி எதுவும் வராது. இங்க வந்துட்டு வோக் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஷன் ஆர் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? ஸோ work is also matching in the first filler and attention is also matching in the second filler. அப்போ what is the option? So first option தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் environment as an இருக்கும்போது vowels. இங்க வந்துட்டு agenda, awareness, example, issue, ideology எல்லாமே வந்துட்டு vowels தான் ஸ்டார்ட் ஆகுது. So environment as and dash is already on the international agenda. அஜெண்டா என்ன? ஒரு லிஸ்ட். சரிங்களா? ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம், இல்ல எதனா பண்ண போறோம்னா ஒரு லிஸ்ட் ரெடி பண்றது அஜெண்டா. அப்போ என்ன சொல்லணும்? அஜெண்டா இஸ் ஆல்ரெடி ஆன் தி இன்டர்நேஷனல் அஜெண்டா சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அவேர்னஸ் இஸ் கிரியேட் த அவேர்னஸ் அமங் த பீப்புள் அப்படின்னா ஓகே. அவேர்னஸ் இஸ் ஆல்ரெடி ஆன் தி நோ, அந்த லிஸ்ட்ல அவேர்னஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் அஜெண்டால ஒரு எக்ஸாம்பிள் நோ. ஸோ இஷ்யூ இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம்ஸை வந்துட்டு எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க போது ப்ராப்ளம். ஸோ நம்ம எடுத்துக்கலாம். Environment as an issue is already on the international agenda and the media must continue to take sustained and informed, and then வரும்போது sustained, informed look at it. ஸோ குயிக்கா வந்து அது என்ன இஷ்யூ, என்ன ப்ராப்ளம் அதை பத்தி பாருங்கன்றதுக்கு வந்துட்டு லுக். சரிங்களா? லுக் அட் அப்படின்றது மீனிங். ஸோ நம்மளுக்கு 4 இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், the judgment has dash high expectations the people regarding the benefits of the scheme. So that judgment பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபில்லர்ல என்ன வரும்? இனிஷியேட்டட், டிரைவ்டு, raised, climbed, argued. ஜட்ஜ்மெண்ட்னாவே ஆர்கியூமெண்ட் நம்ம டிசைட் பண்ணுவோம். இங்க ஆர்கியூமெண்ட், ஹை எக்ஸ்பெக்டேஷன். ஸோ parallel வேர்ட்ஸ் பாருங்க. நம்ம ஃபில்லர்ஸ்க்கு அட்ஜஸ்டன்ட் வேர்ட்ஸை பாருங்க. அட்ஜஸ்டன்ட் வேர்ட்ஸ்ல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ ஆர்கியூமெண்ட், ஹை எக்ஸ்பெக்டேஷன், covered the people
regarding the benefits of schemes. So arguments வந்துட்டு எப்படி வந்துட்டு benefits of scheme வந்துட்டு cover பண்ண முடியும்? No. Argued. So வராது. Raised. So ஒரு high expectation, ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்த நிறைய எதிர்பார்ப்பை வந்துட்டு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது raised. அதுதான் வந்துட்டு கரெக்டான மீனிங். The judgment has raised high expectations among the people regarding the benefits of the scheme. So நம்மளுக்கு third option. Next, environment still does not make news. So வந்துட்டு நம்ம சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு எந்த நியூஸும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. எப்போ? The story has political issue. அதாவது வந்துட்டு எதனா வந்துட்டு அரசியல் ரீதியா எதனா வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா தான் மக்களிடையே வந்துட்டு அது பேசப்படும். ஒரு நியூஸா மாறும். இவங்களை அடிச்சுட்டாங்களா, இவங்க பண்ணிட்டாங்களா, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பொலிட்டிக்கல் bickerings அப்போ வந்துட்டு ramification என்னப்பா? இஷ்யூ. சரிங்களா? இஷ்யூ அதுதான் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணோம். unless அதாவது இப்ப பாருங்க, environment still does not make news unless the story has political ramification. Right? So next போலாமா? So political ramification அதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இதுல வந்துட்டு எண்டிங், லீனிங்னா என்னப்பா? ஃபிஃப்த் ஆப்ஷன்ல ஏன் நான் வந்துட்டு அதெல்லாம் எடுக்கலான்னு பாத்தீங்கன்னா, லீனிங் பாத்தீங்கன்னா ஸ்லாண்டிங் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது வந்துட்டு நம்ம விக்ரிங் அப்படின்னு சொல்லும் போது சாரி என்ன சொல்லலாம்? ஸோ விக்ரிங் until the story has, இப்போ கன்ஃபியூஷன் இங்க இது ரெண்டும் வரும். until the story has political bickerings. அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக, ஒரு சிம்பிள் திங்காக வந்துட்டு நம்ம ஆர்கியூ பண்றது, ஃபைட் பண்றது, அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிக்ரிங் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க வந்துட்டு பொலிட்டிக்கல் பிக்ரிங் சிம்பிள் விஷயமா இருக்காது. சரிங்களா? அல்பத்தனமான விஷயத்துக்குலாம் வந்துட்டு நம்ம ஆர்கியூ பண்ண போறது இல்லை. பொலிட்டிக்கல் அப்போ பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னும் போது நம்ம ராமிஃபிகேஷன் தான் எடுக்கணும். சரிங்களா? அடுத்தது, there is good or bad, but things makes it. There is never good or bad. No. Plenty. No. Enough. So more than enough. Plenty. Okay. Nothing. Yes. There is nothing good or bad, but thinking make it so. அது நல்லதா கெட்டதான்னு தெரியல, பட் எனக்கு அப்படி தோன்றது அப்படின்றது நம்ம வந்து 3. There is nothing good or bad, but thinking make it so. Next, the ragging over the issue has media as well as politicians into warring camp. ஒரு சண்டையை கிரியேட் பண்ணது ராகிங்னாவே. சரிங்களா? ranging or ragging, saga, now. So debate, the debate over the issue. நம்மளுக்கு பொருத்தமான வார்த்தை வந்துட்டு debate. The ragging debate over the issue has divided the media as well as the politicians into divided into. அப்போ வந்து செகண்ட் தான் நம்மளுக்கு ஃபிட் ஆகுது. So debate over the issue has divided the media as well as the politician into warring camp. சரிங்களா? ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொடுக்குது. வேரிங் கேம்ப்ன்றது ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்றது அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட், the flexibility of the distance learning system is dash in designing courses which are socially and technically up to date, relevant, basically viable. Okay. The flexibility of the distance learning system. Flexibility of the distance learning system is basically in designing course, basically not helpful in designing course. இங்க வந்துட்டு distance education learning system வந்துட்டு helpful இல்ல. சரிங்களா? அங்க வந்துட்டு basically designing course which are socially feasible, அதாவது possible அப்படின்னு அர்த்தம். So socially viable அப்படின்னும் போது feasibility. சரிங்களா? So அப்போ basically in designing courses which are socially viable and technically up to date.
So 2 is the right answer. It is in this. It is in this distance education. It is episode. Distance education ko episode ko edana sambandham irukka? No. It is in this capability. That no. It is in this role. That role. That distance education empowers importance and relevance. 3 is the right answer. So 3. Means of communication must be subtle. Subtle means of communication must be used to spread the message. So message spread panna. So spread the message of gender equality. We don't want to check further. First one is right. Next, female infanticide is the result of societies. அதாவது சிசு கொலை. சிசு கொலை முக்கியமா வந்துட்டு பெண் சிசு கொலை எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா is the result of societies negligence. அவங்க வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க அதனாலவா? இல்ல. anarchy அராஜகம் சொல்ல முடியாது. curse சாபக்கேடு கிடையாது. supremacy அப்படின்னா dominancy அதுவும் சொல்ல முடியாது. against women நீங்க என்ன பண்ணுவீங்க? against actually பாத்தீங்கன்னா இங்க டபுள் ஃபில்லரா வரும். இப்படி வரணும். சரிங்களா? சோ இங்க வர ரெண்டு ஃபில்லரும் நடுவுல வரணும். societies against women with women சொல்ல முடியாது. against women அப்படின்றது ஓகே. பட் supremacy dominancyயால வந்துட்டு பெண் சிசுக்களை பண்றாங்களா? இல்ல. apathy towards women அதாவது பொம்பளைங்கன்னாவே அவங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. லேக் ஆஃப் உமன் அவங்க பெண்களால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறாங்களே. லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் உமன் அப்படின்னும் போது அப்பாத்தி லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்பாத்தி டுவர்ட்ஸ் உமன். அதனாலதான் வந்துட்டு பொம்பளைங்களா வேண்டாம்பா வந்துருச்சா அப்படின்னும் போது அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதனால சிசுக்களை பெண் சிசுக்களை நடந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ 5 இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்னப்பா? ஓகே, நம்மளுக்கு எத்தனை 70 குட்டி பேசேஜ். ஒன்லி 3 லைன்ஸ். ஆக்சுவலி 3 லைன்ஸ் தான் இது, சும்மா கொடுத்து வச்சிருக்காங்க. 3 லைன்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? நம்மளுக்கு 10 ஃபில்லர்ஸ், அதாவது 10 வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணோம். கிளாஸ் டெஸ்ட் 10 ஃபில்லர்ஸை வந்துட்டு கிளாஸ் டெஸ்டா கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன். ஸோ எல்லாமே கிளாஸ் டெஸ்ட்ல வந்துட்டு 4 லைன் தான், குட்டி பேசேஜ் தான். அதை வந்துட்டு நம்மளுக்கு கிளாஸ் டெஸ்டா கேட்டிருக்காங்க. பார்ப்போம், ஈஸியா தான் இருக்கும். ஸோ rapist are not by law. This is because the very of the crime that is has to be that the rape was without the willful of the victim. This is which is very often true. What they are coming to say? So rapist வந்துட்டு பாதிக்கப்பட்ட விமன். rapist வந்துட்டு என்னது லாவால தண்டிக்கப்படுறாங்களா இல்லையா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரேப் எதனால நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு ரேபிஸ்டுக்கு வந்துட்டு லாவால வந்துட்டு தண்டனை சீக்கிரமா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட பாதிக்கப்பட்ட பொண்ணோடைய வில்லிங், சரிங்களா, அதனால நடந்துச்சா இல்ல வந்துட்டு நிஜமானவே வந்துட்டு வயலன்ஸா அப்படின்றத தீர விசாரிச்ச பிறகுதான் வந்துட்டு தண்டனை கொடுப்பாங்க. சரியா? அதனால இது வந்து டைரக்டா வந்துட்டு இவங்க கொடுக்கல, சட்டத்துல அப்படி இல்ல அப்படின்றத சொல்றாங்க. ரேபிஸ்ட் அதெல்லாம் விசாரிச்ச பிறகுதான் வந்துட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ பாப்போம். ரேபிஸ்ட் ஆர் நாட் afraid of law அப்படின்னா ஓகே, அது கூட தப்பு தான். சரிங்களா? அவங்க பயப்படுறதுலாம் கிடையாது. சோ afraid இங்க வந்துட்டு வராது. afraid இங்க பைன்னு இருக்கு. deterred by law தடுக்கப்படவில்லை. rapist are not deterred தடை செய்யப்படவில்லை அப்படின்றது சொல்றாங்க. லாவால are not deterred by law, அதுதான் கரெக்ட். chained punishment are not punished by law அப்படின்றத சொல்ல முடியாது. பனிஷ்மெண்ட் இருக்கு,
ஆர் நாட்னு கொடுத்துருக்காங்க. அதனால பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்க முடியாது. சரிங்களா? ஏன் வந்துட்டு அவங்க லாவால அவங்க வந்து தண்டிக்கப்படவில்லை, தடை செய்யப்படவில்லைன்றது பார்த்தனா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நிஜமானவே அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு உண்மையா இல்லையான்னு விசாரிச்ச பிறகுதான் வந்துட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. சரிங்களா? திஸ் இஸ் பிகாஸ் த வெரி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு டிட்டர்டு நம்மளுக்கு ட்ரூ. Second, this is because the very basic of the crime, the very definition, அதுக்கு என்ன அப்படின்றத நம்ம வந்து டெஃபினேஷன் கொடுக்கணும். பேசிஸ் அதெல்லாம் கிடையாது, ஏரியா கிடையாது. ஸோ மேட்டர் ஆஃப் தி கிரைமும் கிடையாது, டெஃபினேஷன் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ டெஃபினேஷன் ஆஃப் த கிரைம் that it has to be stipulated. It has to be stipulated. It has to be stipulated. Yes, stipulated தான் வரணும். ஸோ நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு நிரூபிக்கணும் அப்படின்றது அர்த்தம். Stipulated, to be stipulated. Stipulated, sorry. Crime, stipulate that it has to be. Stipulate that crime. ஸோ நிரூபிக்கணும் that it has to be conclusively. It has to be conclusively அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கன்க்ளூட் பண்ணோம் இதுக்கு எதனால அந்த ரேப் நடந்துச்சு அப்படின்றது கன்க்ளூஷன் வந்தாதான் தண்டனை கொடுப்பாங்கன்றாங்க. கன்க்ளூசிவ்லி அதுக்கப்புறம் ஒரு verb கன்க்ளூசிவ்லி ஸ்க்ரூட்டினைஸ்டு. ஸோ நம்ம அதை வந்து தீவிரமா விசாரிக்கணும் போது ஸ்க்ரூட்டினைஸ்டுன்னு அர்த்தம். சரி, விசாரணை செய்யறது இல்ல வந்து ஆராய்ச்சி செய்யறது, அதுக்கு வந்துட்டு தீவிரமா எக்ஸாமின் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்க்ரூட்டினைஸ் சொல்லுவோங்க. சரிங்களா? அடுத்தது ஆராய்ச்சிக்கு பிறகுதான் வந்து அந்த தண்டனை கொடுப்பாங்கன்றாங்க. எஸ்டாப்ளிஷ்டு, பிளட்ஜ்டு அதெல்லாம் வராது. சரிங்களா? ஸ்க்ரூட்டினைஸ்டு, கன்க்ளூசிவ்லி ஸ்க்ரூட்டினைஸ்டு ரெண்டும். that the rape was without the willful, அதாவது willful, without the willful order, priority, consent. willful consent of the victim. பாதிப்படைஞ்ச பெண்ணோட willful, அதாவது அவங்களுடைய acceptance or forceful அப்படின்றத விசாரிக்கணும்ன்றாங்க. சரிங்களா? அப்போ consent person that has been willful consent of the victim. This is a nature கிடையாது, condition which this is the condition which the victim is very often, victim பாதிப்படைஞ்ச பொண்ணு, this is the condition which is very often unable to prove. அப்ப குற்றவாளி என்ன பண்ணுவான்? இல்ல அந்த பொண்ணுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனாலதான் வந்துட்டு செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒண்ணு அவங்க வந்துட்டு வெல்தியா இருப்பாங்க, ரிச்சா இருப்பாங்க. சோ இல்ல அந்த பொண்ணு பொய் சொல்லுது, இல்ல அவளோட இன்ட்ரெஸ்டில் தான் பண்ணாங்க அப்படின்னு ஆர்கியூமெண்ட்லாம் நடக்கும். லாஸ்ட்ல அவன் வந்து திருடன்ற கிரிமினலே என்ன பண்ணுவான்? கிரிமினலே வந்துட்டு அவன் வந்து ப்ரூவ் பண்ணுவான், இல்ல அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டதுனாலதான் ஓகே அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த விக்டிம் இருக்காங்க இல்லையா, சோ பாதிப்படைஞ்ச பெண்ணு, அந்த பொண்ணால வந்துட்டு என்ன அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியல, unable to prove அப்படின்றத சொல்ல வந்திருக்காங்க. சரிங்களா? சம்டைம்ஸ் இட் மே ஹேப்பன். சரியா? பட் அதுக்காகலாம் ப்ரூவ் பண்ணாமலாம் இருக்க முடியாது, கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ லாலெல்லாம் வந்துட்டு நம்மளாம் ஏமாத்தலாம் முடியாது, கண்டிப்பா பனிஷ்மெண்ட் தான். ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்துட்டு கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா ஜட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு நீ திருடுனா வந்துட்டு எத்தனை திருடம் பார்த்துருப்பானுங்க. ஸோ அழகா வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு நீ தப்பு செஞ்சியா இல்லையான்ட்டு நீ சொல்றத வச்சே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ தட்ஸ் ஃபார் an எக்ஸாம்பிள். சரிங்களா? ஒரு பேசேஜ். அடுத்தது என்னப்பா 72 ப்ரூவ் முடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க? இதுல வந்துட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து சூஸ் பண்றது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நம்ம என்னது லிங்க் பண்ணிட்டே போலாம். ஓகே,
இல்லையா பேரிங் ஸ்டேட்மெண்ட்லாம் கிடைக்குதா அப்பப்போ எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு ரஃப் ஷீட் கொடுக்க போறாங்க, அதுல நம்ம எழுதிட்டு வரலாமே. ஸோ பாருங்க, சம் அதர்ஸ்னு வரும்போது கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் கிடையாது. மெனி அதர்ஸ், some others like the European nations have low birth rate and low birth rate and some others like the European nations have a low birth rate and low death rate. European nationsல வந்துட்டு birth rateம் கம்மியா இருக்கு, death rateம் கம்மியா இருக்கு. Many other have a high birth rate and low death rate. So some other, many other. சரிங்களா? ஓகே, இது ரெண்டும் ஒரு பேர். அடுத்தது different countries, European nation பத்தி சொல்லிருக்காங்க. இங்க different countries show different patterns of growth. சரி, some have a high birth rate and still have a high death rate. So some have அப்படின்றத சொல்லிருக்காங்க. Some have high birth rate and birth rate. Okay. அடுத்தது compared to this in Europe, the growth rate is யூரோப்ல growth rate வந்துட்டு லோவா இருக்கு. சரிங்களா? ஏன்னா வந்து டெத் ரேட் அதிகமா இருக்கு, பர்த் ரேட் கம்மியா இருக்கும் போது என்ன நடக்கும்? ஸோ யூரோப்ல வந்துட்டு ஹை, ஓகே ஃபைன், யூரோப்ல வந்துட்டு லோ பர்த் ரேட் அண்ட் லோ டெத் ரேட், லோ டெத் ரேட் லோ பர்த் ரேட் யூரோப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஃபைன். The developing countries show the most rapid growth rate. சரிங்களா? ஃபைன். இப்போ வந்துட்டு இதுல எது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இங்க வந்து சம் அதர் எடுக்கலாமா? எடுக்க முடியாது. மெனி அதர், so some people are working here, many people are working there அப்படின்னு தான் சொல்லுவோம். many are working there, some are சொல்ல, இங்க அங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன் சொல்லிட்டு தான் அடுத்ததுக்கு போவோம். ஸோ அது மாதிரி சம் அதர் அப்புறமா தான் மெனி அதருக்கு வருவோம். சரியா? ஸோ ஏ அண்ட் பி ஒரு பேர். அடுத்தது டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், அது இல்லாம வந்துட்டு சம் அதர் மெனி அதர் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க முடியாது. இங்க வந்துட்டு growth, அதாவது growth ஒரு பர்த் ரேட் டெத் ரேட் அதனுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதனோட இன்ட்ரோடக்ஷனா இருக்கணும். அடுத்ததுல கண்ட்ரிஸை பத்தி சொல்லியிருக்காங்க, கண்ட்ரியோட இன்ட்ரோடக்ஷனாவும் இருக்கணும். டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஷோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் growth, அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியும். ஏன்னா மற்றது எல்லாமே லிங்கிங் வேர்ட்ல இருக்கு, நம்ம சூஸ் பண்ண முடியாது. சி தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏபி எங்க வேணா இருக்கலாம். சம் ஹாவ் a high birth rate, அதுக்கப்புறம் pattern of growth அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சம் அதர்னு சொல்லும் போது சம் ஹாவ்னு சொல்லிட்டு சம் அதர்னு போகணும். சரிங்களா? சம் ஹாவ் a high birth rate and some have high death rate. அதுக்கப்புறமா some other like European nations have low birth rate and low death rate. European nation first high சொல்லிடுறாங்க, some have high, அப்போ வந்து சிக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு பி வரும், சிக்கு அப்புறம் பி, some have high birth rate and high death rate. அடுத்தது some other like European nationல பாத்தீங்கன்னா have low birth rate and low death rate சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் எனக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பேர் வந்து ஏபி எடுத்தேன், அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு டி அப்படின்னு வந்துச்சு, சியை கொடுத்து இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு சின்னு வந்தது, அதனால சி ஃபர்ஸ்ட் கொடுத்தாச்சு. அதனோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சம்மோட கனெக்ஷன் பார்த்தோன்னா ஏ, அதனால பி ஏ என்ன வந்திருக்கு? வெயிட் ஃபர்ஸ்ட் என்ன? இது சி. அடுத்தது டி, சம் ஹாவ் ஹை பர்த் ரேட் அண்ட் சம் ஹாவ் ஹை டெத் ரேட் சொல்லியாச்சு. டி அதனோட கனெக்ஷன் ஏபி பேர் ஒன்று சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட். ஸோ ஏ அண்ட் பி, இது ஒரு நாலும் ஒரு ஆர்டர். அடுத்தது என்ன வராங்க? கம்பேர் டு திஸ் இன் யூரோப் த growth rate is low. எதை கூட கம்பேர் பண்றாங்க? த டெவலப்பிங் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது யூரோப் வந்துட்டு லோவா இருக்கு growth ரேட்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கம்பேர் டு திஸ் இன் அப்படின்னும் போது growth ரேட்டை தான் கம்பேர் பண்றாங்க. சரிங்களா? டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஷோ த மோஸ்ட் ரேபிட் growth rate. So compared to this in Europe, the growth rate is low. So F and E. F and E. புரியுறதா எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்
எதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பேர் வந்துச்சுன்னா பேரா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அதுக்கப்புறம் எது கனெக்ட் பண்ண முடியுமோ பாருங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு ஆர்டர் சி டி ஏ பி எஃப் இ. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் எது வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் எதுப்பா நம்மளுக்கு? லாஸ்டா வந்து இ தான் இருக்கு. சரிங்களா? பிடிஎஃப்ல இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன்ல என்ன கொடுக்குறனோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஒரு சில டைம் கீ மிஸ் ஆச்சுன்னா என்னடா இது நான் தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு நினைக்காதீங்க. கீஸ் செக் பண்ணுவோம். ஒரு சில மிஸ்டேக் இருந்தாலும் எக்ஸ்பிளனேஷன் இங்க கரெக்டா தான் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. which will be the லாஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா இ. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எது நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் எது? சி. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சி. அடுத்தது செகண்ட் எது? செகண்ட் டி. செகண்ட் டி. அடுத்தது ஃபிஃப்த் வந்துட்டு எஃப். ஃபிஃப்த் எஃப். அடுத்தது தேர்டு ஏ. சரியா? ஸோ இதுதான் ஆர்டர். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் நோட் பண்ணிக்கிட்டா ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங். சிங்கிள் எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஆப்ஷன் பார்க்குறேன். நோ எரர் இருக்கு. அடுத்தது அந்த பிரிச்சு தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு இங்க சிங்கிள் எரரா தான் இருக்கணும். ஒன் பார்ட்னு வேற கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் தெரியலாம் பார்த்துக்கோங்க. நான் கொஸ்டின் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் இது சிங்கிள் எரரா, மல்டிபிள் எரரா, இல்ல ஆல் எரர் ஸ்டேட்மெண்ட். இட் ஹாஸ் ஆல்மோஸ்ட் பிகம் axiomatic to stress that technology is not neutral. சரிங்களா? டெக்னாலஜி வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல அப்படின்றத சொல்லியிருக்கேன். இட் ஹாஸ் ஆல்மோஸ்ட் பிகம். இட் ஹாஸ் ஆல்மோஸ்ட் பிகம். பிகேம் ஹாஸ் பிளஸ் V3 ஃபார்ம். இந்த ஃபார்மேஷன் ஓகே, கரெக்ட். பட் axiomatic அப்படின்றது IC, the word that ends with IC comes under adjective. adjective குவாலிஃபை பண்றது, adjectiveக்கு முன்னாடி அதை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணி சொல்றது என்ன? அது adverb. இங்க வந்துட்டு adverb எது? ஆல்மோஸ்ட். ஆர்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கும். சரிங்களா? ஆல்மோஸ்ட்ன்றது இங்க வரணும், பிகம்ன்றது இங்க வரணும். அவ்வளவுதான். இட் ஹாஸ் பிகம் ஆல்மோஸ்ட் axiomatic. ஆல்மோஸ்ட்ன்றது இங்க adverb. சிம்பிள் தான். இங்க ஆர்டர் வந்துட்டு ஃபாலோ பண்ணல, வேற எதுவும் கிடையாது. ஸோ மெயின்ஸ்ல வந்துட்டு இது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். உங்களை வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங் அதனோட ஆர்டர் கரெக்டா இருக்கா? இங்க வந்துட்டு அட்ஜெக்டிவ் முன்னாடி சொல்றது அட்வர்ப் முன்னாடி சொல்றது அதுவும் இன்னொரு அட்வர்ப். வேர்பை வந்துட்டு பக்கத்துல எழுதுறது அட்வர்ப் இருக்கலாம். சரிங்களா? அட்ஜெக்டிவ் பக்கத்துல வந்துட்டு வர்றது நவுனு அப்படின்ற வேர்ட் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இது மாதிரி எரர் ஸ்பாட் பண்ணி கொடுத்துருந்தா நீங்க அந்த ஆர்டரும் கரெக்டா இருக்கான்றத பாத்துக்கோ. சரிங்களா? அட்ஜெக்டிவ் அட்வர்ப் ஆர்டர்னு ஒன்று தனியா இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டைன்ஸ் தி எரர். நெக்ஸ்ட் all national governments have at one time or at the other. At one time or another அப்படின்னு சொன்னா போதும். அங்க டைம் அப்படின்றது தேவையில்ல. சரிங்களா? at one time அப்படின்னு சொல்லிட்டாங்களா? or at another. at the otherன்னு பதிலா நம்ம or another அப்படின்றத சொன்னா போதும். another time or at the other time அப்படின்றத மீன் பண்ணும். anotherன்றது கொடுக்கணும் அங்க. so error part lies on 3. third part contains the error. Next, he developed certain measures and indicators to 2 plus V1 form. So determining கொடுத்திருக்காங்க. determine வரணும் நம்மளுக்கு. third part contains the error. ing இல்ல determine அப்படின்றத கொடுக்கணும். The country has made considerable progress in the sphere of education over the past 4 decades. ஓவர் த கடந்த 40 வருஷமா 4 டிகேட்ஸ்னா ஓகே. ஸோ அதுல இருந்து நம்ம ஹேஸ் மேட் கரெக்ட் தான். இங்க வந்துட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் ஹேஸ் பீன் மேடிங், நோ ஹேஸ் பீன் மேக்கிங்
அப்படின்றதெல்லாம் நீங்களா எழுதக்கூடாது. சரியா? கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. No need to correct anything. No correction requires, no error. Let us for once hope that the government pronouncements are translated towards action. Translate into அப்படினா சொல்லுவோம் நம்ம preposition translated towards ன்னு சொல்லிருக்காங்க. Translated into action. Fourth part contains the error. Next என்னப்பா கேட்டிருக்காங்க நம்மளுக்கு RC. So reading comprehension. இத பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி பேசேஜா கொடுத்துட்டாங்க. ஸோ எதை எப்படி நம்ம பண்ணலாம், இது ஃபுல்லா எப்படி பண்ணலாம்? ஸோ படிக்கலாமா ஃபுல்லா உட்காந்து? ஃபுல்லா வந்து படிச்சுட்டு இருந்தேன்னா நம்மளுக்கு டைம் ஆயிடும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிள் கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஆர்சிக்கு வாங்க. சரியா? இதை கூட நான் வந்து ஃபுல்லா படிக்க போறது இல்லை. ஜஸ்ட் ஓவர்வியூ தான். எப்படி வந்துட்டு படிக்கணும்னா ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ். அதுக்கு நீங்க பேசேஜ் பெருசா சின்னதான்னு பாருங்க. குட்டி பேசேஜ் கொடுத்து ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருந்தா தயவு செஞ்சு ஃபுல்லா படிச்சுட்டே வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். பட் லென்த்தியா ஒரு பேஜ் ஃபுல்லா வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்றது? அதாவது இவ்வளவு பெரிய பிக் பேசேஜ் கொடுத்தனா நோ நீட் டு ரீட் எவ்ரிதிங், ஓவர் வியூ கொடுங்க. சரிங்களா? எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, டைரக்ட் கொஸ்டினா இன்டைரக்ட் கொஸ்டினா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே. So what is the 81? What is the basic objective of NPOs? NPOs oda basic objective. What is the problem with the government institutions work in the field of social development? Social development நோக்கி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணுது, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபேஸ் பண்றாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் டைரக்ட் கொஸ்டின்ஸ். Why has it been said that most of the inspection reports are flight of fans rather than factual? அதாவது ஃபேக்சுவல் விட ஃபேக்சுவல்னா உண்மை. சரிங்களா? இங்க flights of fans அப்படின்னா வந்துட்டு ஒரு இமேஜினேஷன். சரிங்களா? ஒரு டிராமா மாதிரி இருக்கு, ஒரு இமேஜினேஷன் மாதிரி இருக்கு அப்படின்றது உண்மையை விட ஒரு டிராமா மாதிரி இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன் அப்படி சொன்னாங்கன்றத கேட்டிருக்காங்க. How can we ensure sincerity and responsibility among people who handle government organization working in the area of social development? Okay. Ensure sincerity and responsibility among. How can we ensure? எப்படி ensure பண்றது sincerity and responsibility among the people? அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்துட்டு சின்சியர் பிளஸ் ரெஸ்பான்சிபிளோட தான் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க அப்படின்றத எப்படி வந்து தெரிவிக்கிறது மக்களிடையே அப்படின்றது சொல்லியிருக்காங்க. Who handle government organization work in area social development. Okay. Which of the following is true? எது உண்மை? What do you mean by expressing as is usual with the government? As is usual with the government that right hand does not know what the left hand is doing. அதாவது இந்த கை கொடுக்கறதுக்கு இந்த கை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல. ஸோ ஒரு கை சேர்ந்து இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது அப்படின்றது அதுக்கு என்ன மீனிங் இங்க சொல்ல வராங்கன்றத பார்க்கணும். which of the following seems to be concern of the author? ஆத்தர் வந்துட்டு என்ன சொல்ல வராங்க, ஆத்தரோடைய வியூ என்ன அப்படின்றத அர்த்தம். which of the following false? எது தப்பு? அடுத்தது vocabulary fancy, அதுக்கு வந்துட்டு vocabulary கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பாண்ட் அதுக்கும் வந்துட்டு vocabulary based question. ridiculous vocabulary based question. casuistry vocabulary based question. callous vocabulary based question. solvently vocabulary based question. verbose vocabulary based question. nearly 6 question vocabulary பேஸ் பண்ணி இருக்கு. சரிங்களா? இன் கேஸ் உங்களுக்கு அதுக்கு மீனிங் தெரியும் அப்படின்னா நீங்க படிச்சு டைரக்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 81ல இருந்து தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க என்ன பண்ணணும்னா வந்துட்டு vocabulary based in case எனக்கு similar meaning தெரியும் இல்ல more or less okay எனக்கு ஐடியா இருக்கு அப்படின்னீங்கன்னா
நீங்க வந்துட்டு அந்த லைனோட எக்ஸ்ட்ராக்ஷன் அந்த லைன் மட்டும் படிச்சு அதுக்கு பொருத்தமான வார்த்தையான்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஃபுல்லா வந்து படிச்சுட்டு டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. சரிங்களா? ஒண்ணுமே தெரியலன்னா வெக்காபுலரி நீங்க அட்டன் பண்ண தேவையில்ல. சரிங்களா? 5 கொஸ்டின் இங்க வந்து 15 கொஸ்டின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ 5 கொஸ்டின் தானே, அது லாஸ்டா டீல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ பார்ப்போம். டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ம். In the years, one picked one's way through the bureaucratic maze. One discovered what is a major and most heartening aspect of the development work being done in the social sector. The work done by a number of non-profit organizations. These NPOs brought to the work, they did a sense of dedication, of commitment, and an enthusiasm fueled by their determination to improve the conditions of their fellow citizens in whichever field they were working. So first statement படிச்ச வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன், அதாவது என்ஜிஓஸ், சோஷியல் ஒர்க் பண்ணக்கூடிய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அந்த பேர்லயே இருக்கு. அதாவது நாங்க வந்துட்டு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வர்றாங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய டெடிகேஷன், அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு விஷயத்த சமூகத்துக்காக நல்ல விஷயம் செய்யக்கூடியவங்க அப்படின்றது இங்க மெயின் பண்றாங்க. சரிங்க? என்பிஓஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு மணி மோட்டோவோட ஒர்க் பண்ணல. அவங்களுடைய டெடிகேஷன், சின்சியாரிட்டி அண்ட் அவங்களுடைய ஃபுல் எந்தூசியாசம், சோஷியல் சர்வீஸ் பண்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை பண்றாங்க. சரியா? அடுத்தது இதுல வந்து ஃபுல்லாலாம் படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கண்டிப்பா ஃபுல்லா படிக்கணும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கண்டிப்பா வந்துட்டு 5 லைன்ஸ் நீங்க ஃபுல்லாவே படிங்க. சரியா? 5 to 6 லைன் ஃபுல்லா படிங்க. அது எவ்வளவு பெரிய பேசேஜா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, ஃபுல்லா படிங்க. கண்டிப்பா வந்துட்டு அதுலயே வந்துட்டு என்ன இன்ட்ரோ ஆஃப் தி பேசேஜ் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். Some started schools and college and some centers of various craft and skills. Others set up centers for the care of nursing, others or for the protection and well-being of the girl child and numerous other aspects of social development. ஸோ சமூக வளர்ச்சிக்காக அவங்க என்னென்னலாம் வந்து ஆக்டிவிட்டியில ஈடுபடுறாங்க, ஸ்கூல்ஸ், ஆர்கனைசேஷன், ஆர்ஃபனேஜ், இல்ல வந்துட்டு என்னது கேர்ள் சைல்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆர்ஃபனேஜ், அது மாதிரி நிறைய வந்துட்டு வேஸ் சூஸ் பண்ணி அவங்க வந்து சர்வ் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இட் இஸ் நாட் தட் கவர்மெண்ட் இஸ் நாட் டூயிங் எனிதிங் இன் திஸ் ஃபீல்டு. அதாவது அவங்க என்பிஓஸ் அதெல்லாம் வந்துட்டு சோஷியல் டெவலப்மெண்ட்காக ஈடுபடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்துட்டு கவர்மெண்ட்ல இதுல எந்த ஒரு பங்கும் இல்ல அப்படின்றது அர்த்தம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தி ஆர் ஸ்டேட் ரன் ஆர்கனைசேஷன் டூயிங் சம் ஒர்க். ஓகே, அதாவது கவர்மெண்ட்டும் வந்துட்டு ஒரு சில ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் சேட்லி என்னவோ வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் சேட்லி இன் ஜெனரல் த பீப்புள் ஹூ மேன் சச் ஆர்கனைசேஷன் ஆர் இன்டிஃபரண்ட், ஈவன் கேலோஸ் அண்ட் பர்ஃபங்க்ஷனரி இன் தியர் ஒர்க். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க வந்துட்டு சோஷியல் சர்வீஸ் பண்றாங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வேயா அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல அது. ஸோ அது வந்து வருத்தப்படக்கூடிய விஷயமா ஒன்று இருக்கு. இன்ஸ்பெக்ஷன் இஸ் ரேர். ஸோ இது மாதிரி ஏரியாஸ்ல வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து ரேரா தான் இருக்கும். which means they can go on work in their slovenly manner they have become used to, and worse still. சரிங்களா? ஓகே, those who are supported to inspect their work still in office and depend or report on the basis which formulate their own report, most of the flight on fence rather than factual. அதாவது இன்ஸ்பெக்ஷன் நடத்துறாங்க இல்லையா கவர்மெண்ட், சாரி அங்க வந்துட்டு என்பிஓஸ் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் நடத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் டை அப் வித் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து ட்ரூவா இல்ல, அது வந்துட்டு உண்மையா இல்ல, ஒரு கண் துடைப்பாதான் இருக்கு அப்படின்றத சொல்ல வர்றாங்க. சரிங்களா?
அந்த ரிப்போர்ட்லாம் வந்துட்டு சும்மா ஒரு ஒப்புக்கு அப்படின்றத கொடுத்துடுறாங்க அப்படின்றதுங்க. இனிஷியலி there was a certain wariness, if not suspicion, about what these NPOs were doing. NPOs என்ன பண்றாங்க? As the year passed and it was apparent they were not agents of foreign power or terrorism in disguise, but simply people want to help others. ஓகே, ஃபண்ட் எங்கேருந்துலாம் வருதுன்னுலாம் தெரியாது, நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஃபைன். பட் as usual with government, the right hand does not know what the left hand is doing. ஸோ சம் ஏரியாஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஒரு கம்பெனிஸ் இல்ல வந்துட்டு ஒரு பிசினஸ் மேன், ஒரு பெரிய பிசினஸ் மேன் தன்னுடைய வந்து பிளாக் மணியை வந்துட்டு மறைக்கிறதுக்கு என்பிஓஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மைதானே? என்பிஓஸை யூஸ் பண்ணிட்டு சரி என்பிஓஸ் என்ன பண்றாங்க, சரி பணம் வரல இருந்தாலும் ஓகே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால அதை ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றது முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன், சம் ஆஃப் தி ஏரியாஸ் தே ஆர் அக்செப்டிங் ஃப்ரம் பிளாக் மணி. சரிங்களா? அதை வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி மாத்துறதுக்காக இங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. எது? அந்த வந்துட்டு என்ஜிஓஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. சரியா? Okay, the most paralytic of organization, the planning commission has spawned an advisory group. Planning commission வந்துட்டு என்ன சொல்றாங்களா? So the most paralytic na வந்துட்டு organization, most paralytical of organization, the planning commission has spawned an advisory group headed by the professor, some which has like most such groups together a report based on ridiculous notion that if you make it fat enough, either no one read it. That report is not true. அதாவது ஒரு பிளானிங் கமிஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு பண்ற தப்பை வந்து மறைக்கிறதுக்கு அங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக வந்து ஒரு தனியாக வந்து ரிப்போர்ட் வந்துட்டு இவ்வளோ பண்ணோம் அப்படின்றத வந்துட்டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கேலித்தரமாக இருக்கு, ஒரு கிண்டலாக இருக்கு, அப்படியே ரெடிகுலஸ் மேனர் அப்படின்னும் போது என்ன இது நல்லா இல்லை, இது ஒரு உண்மையா இல்லை, ஒரு சின்ன பழத்தனமா இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்டோ லாஸ்டோ கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இஃப் திஸ் ஹேட் பீன் யூஷுவல் கைண்ட் ஆஃப் அட்வைசரி குரூப் ரிப்போர்ட்டட், இட் வுட் நாட் ஹாவ் merited notice. Unfortunately, it deals with a top which make it nasty as it is verbose. The report argues if one dredged out anything like coherence from its depth, that there are two kind of non-profit organization. If an NPO get over 90% of its fund from donation, it called a donative MPO. Okay, if it gets less than from donation, it should be taxed like any other association of persons. So if an NPO runs a school where it revenues from say fees or more than 10%, more than 10%, if an NPO runs a school where it revenues from say fees or more than 10%, it has to pay tax. அதாவது ஒரு சில NPOs அவங்களுக்கு ஃபண்ட் வருது. சரிங்களா? அவங்க ஸ்கூல் நடத்துறாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய வருமானம் வந்துட்டு 10% அதிகமா ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. அதிகமா போச்சுன்னா நீங்க வந்துட்டு டாக்ஸ் பே பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, டாக்ஸ் வந்துட்டு என்பிஓஸ்க்கு போடுறாங்க, 10% இருக்கணும்னு சொல்றது. இதனால பாதிப்படைகிறது யாரு அப்படின்றத பார்க்கலாம். This advisory group has justified this with a piece of astonished casuistry. Now, many schools run by NPOs get government grants. If this stupid recommendation of this advisory committee were to be accepted, NPOs would make sure that revenue from other sources would never cross 10%. There would demand all the rest from governments. Since if they raised anything more, the government would take it away by way of tax. சரி,
மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ் வந்துட்டு என்பிஓஸால ரன் ஆகுது. இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ரிப்போர்ட் காமிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கொடுத்துருக்கிற 10% மேல போச்சுன்னா டாக்ஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உண்மையாவே ஒரு சிலர் வந்துட்டு நியாயமா ரன் பண்ணுவாங்க. என்ஜிஓஸ் வந்துட்டு உண்மையா ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அவங்கள வந்துட்டு இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத சொல்ல வராங்க லாஸ்டா. சரிங்களா? சோ அப்ப நேர்மையா வந்து ரன் பண்றவங்க வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. ஒரு சிலர் தப்பு செய்யறதுனால நேர்மையா பண்றவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகுது இந்த டாக்ஸேஷன் சிஸ்டம். அந்த பிளானிங் கமிஷன் இருக்கு இல்லையா, அந்த குரூப் வந்து போட்ட ஒரு ரூல் வந்துட்டு இத வந்துட்டு நம்மள அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்ல வராங்க. சரியா? சோ பார்க்கலாம். Which is the basic objective of the NPOs? NPOs ஓட basic objective என்ன? To coordinate with the government departments working in area of social development. So government department ஓட சேர்த்து, அதாவது அவங்களோட இணைஞ்சி நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்களா? To ensure the protection of fundamental rights of ordinary people, to build trust and confidence among the people regarding their functioning, to create a just atmosphere in the country. அதாவது அவங்க வந்து கவர்மெண்டோட சேர்ந்து என்பிஓஸ் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கல, பட் ஒர்க் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு உண்மையா இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் எய்டட் என்பிஓஸ்லாம் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், மக்களிடையே என்ன பண்றாங்க எப்படி வந்துச்சு அப்படின்றத டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்றத சொல்லணும். சரிங்களா? ஸோ எது டு பில்ட் ட்ரஸ்ட், ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், அண்ட் confidential among the people regarding their functioning. So 3 is the right answer. Next, what is the problem with the government institutions worked in the field of social development? என்ன வந்துட்டு social development, அதாவது government institution working in the field of social development. சரிங்களா? என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க? Their staffs are not well equipped to the task. No. The personnel handling the affairs are not hospitable and dedicated in their duty. அதாவது கவர்மெண்ட் செக்டர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்றவங்க சோஷியல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறப்போ ஒரு உண்மையா இல்லை. அவங்களுக்கு ஃபண்டு வந்துட்டு லஞ்சம், சரிங்களா? லஞ்சம் நிறைய இடத்துல ஒரு சிலர் வாங்கலாம், சரிங்களா? வாங்கியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியில சொன்னதை நான் சொல்லியிருக்கேன். சரியா? இட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ அதை வந்துட்டு லஞ்சம் வாங்குறாங்கன்னா அதை வந்துட்டு ஹைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதான் வச்சிருக்கோமே. அது இல்லாம அவங்க டெடிகேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் ஒரு என்பிஓ அவ்வளவுதான் அதுல ஒர்க் பண்றோம் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஃபுல் ஃபிளட்ஜா ஒர்க் பண்ணல, ஹார்ஃபுல்லா ஒர்க் பண்ணல அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ தட் இஸ் ட்ரூ. அதுதான் வந்துட்டு உண்மை. அது ஒரு வந்துட்டு ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அவங்க டெடிகேட்டடா ஒர்க் பண்ணல அப்படின்றது ஒரு ப்ராப்ளம் தானே. ஸோ த பர்சனல்ஸ் ஹேண்ட்லிங், அதாவது higher officials from government institution or big institution involved in social activity, they are not true. They are not full-fledged involvement in social service அப்படின்றத சொல்லியிருக்காங்க. So handling the affairs are not hospital and dedicated in their duty. So 2 is the problem. Why has it been said that most of the inspection reports are flights of fancy rather than factual? உண்மையோட எல்லாமே வந்துட்டு பொய்யா இருக்கு, ஒரு மாயா இருக்கு, இல்ல வந்து ஒரு இமேஜினேஷன்ல மாயா இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ டிராமாட்டிஸ்டா இருக்கு அப்படின்னும் போது நம்ம பிகாஸ் இட் இஸ் ரிட்டன் லைக் அ ஃபிக்ஷன், நோ பிகாஸ் இட் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. எஸ், உண்மைத்தன்மை இல்ல அப்படின்றது தான் flights of fancy rather than factual அப்படின்றத சொல்ல வராங்க. So 2 is the right answer because it lacks of transparency. Next, how can we ensure sincerity and responsibility among people handling government's organization working in the area of? By rewarding, அவங்களுக்கு ரிவார்ட் எதனா கொடுக்கலாமா? No. By providing the adequate training? No. Training எதனா கொடுக்கலாமா? By providing them with proper infrastructure? No. By punishing them for their negligence? ஸோ தப்பு செய்யறவங்கள பனிஷ் பண்ணா போதும், மற்றபடி சோஷியல் ஆக்டிவிட்டிலாம் நல்லா நடக்கும். அப்போ 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ட்ரூ எது வந்துட்டு உண்மை? கவர்மெண்ட் ரன் சோஷியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் மோர் எஃபெக்டிவ் தேன் என்பிஓஸ். இங்க வந்து எது நல்லா ரன் ஆகுதுன்னு சொல்றத வந்து இந்த பேசேஜ்ல சொல்லல.
அது உண்மை கிடையாது. NPOs have been brought into tax net recently. NPOs have been brought in the tax net recently. ஃபர்ஸ்ட் என்னப்பா, NPOs have been brought in the tax recently, அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி ரெண்டு ஆப்ஷன்லாம் ஒன்றா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது கிடையாது. Government has so far provided no help to NPOs. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. NPOs have been brought in the tax. ஸோ NPOஸ்க்கு வந்துட்டு டேக்ஸ் கொடுத்தாங்க, கொண்டு வந்தாங்க, டாக்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றது தானே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டூ இல்லைன்னா வந்துட்டு நம்ம இதில் ரெண்டுத்துல எதுனா ஒன்றா, ரெண்டுமே சேம் ஆப்ஷன் தானே. இந்த டேக்ஸ் நெட் ரீசெண்டாக அவங்க வந்துட்டு ஒரு டேக்ஸ் போட்டாங்க, 10% மேலே போச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மை. சரியா? 2 or 3 ஏதோ ஒன்று நீங்கள் கொடுக்கலாம். பட் கொஷின்ஸில் நீங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக வேறு வேறு கொஷின் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட், what do you mean by the expression as is usual with the government, the right hand does not know what the left hand is doing? So கண்டிப்பா இந்த கை என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த கை தெரியக்கூடாது. So what does it mean? The functioning of the government is a confidential manner. There is no mutual trust between two different organizations. The government usually has little idea about what is going on its own circle. So the government has become a non-functioning body. எதுமே இல்லை இதுல வந்துட்டு, எதுமே வந்துட்டு மேட்ச் ஆகல. None of this. Which of the following seems to be the concern of the author? It is unfair to tax the NPOs. ஆத்தர் பொறுத்த வரைக்கும் எது வந்துட்டு அவர் வந்துட்டு எடுத்திருக்காரு, ஸோ என்ன வந்து சொல்ல வராரு அப்படின்றத சொல்லலாம். It is unfair to the tax NPOs as it will mean punishing development. Punishing development. NPOs as punishing development. Okay. NPOs should be encouraged to run school now. So author view இதை கேட்டிருக்காங்க. Government organization in the field of social development should be closed. No. Creating advisory group is a wastage of time and money. No. So இது வந்துட்டு அநியாயம். அதாவது என்பிஓஸ்க்கு, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அந்த சோஷியல் ஒர்க்கிங் குரூப்புக்கு, என்ஜிஓக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு டாக்ஸ் போடுறது வந்துட்டு அவங்கள பனிஷ் பண்றதுக்கு ஈக்குவல். ஸோ ஒரு சிலர் தப்பு செய்யறாங்க அப்படின்றதுக்காக எங்க என்பிஓஸ்க்கு வந்துட்டு நீங்க 10% மேல போச்சுன்னா டாக்ஸ் கட்டணும் அப்படின்றது பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஈக்குவல் அப்படின்றத ஆத்தர்ஸ் வியூ, அதாவது இன்ஃபரன்ஸ் எது வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்ல வராரு ஆத்தர். என்ன சொல்ல வராரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட், which of the following is false? எது தப்பு? Voluminous report prepared by committee or read by none. ஸோ ரிப்போர்ட் வந்துட்டு எந்த ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் அது தப்பா இருந்தாலும் சொல்லிடுவாங்களே தவிர, ஸோ இதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. ரீட் பை நன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் தப்பு. இங்க ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. NPOs essentially are service of people. அது கரெக்ட் தான். The beginning people were little confused regarding to the role of NPOs. ஓகே, பிகினிங்ல வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. Many NPOs get financial aid from the government. கவர்மெண்ட் மூலமா வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபண்ட் வருது NPOஸ்க்கு அப்படின்றது உண்மைதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிப்போர்ட் ப்ரிப்பேர்ட் பை த கமிட்டி, அது வந்துட்டு யாராலையும் படிக்க முடியாது, யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்றாங்க. ஸோ அது கிடையாது. தட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ஃபேன்சி. ஃபேன்சி, வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஃபேன்சி? ஓகே, விச், சஸ்பென்ஸ், இன்ஃபேக்சுவல், bewildering, இமேஜினேஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரமாட்டிக்கா இருக்கு. இங்க சேம் மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ இமேஜினேஷன். சரிங்களா? ஃபேன்சி மீன்ஸ் இமேஜினேஷன், ஃபேக்சுவல் உண்மை. இங்க வந்துட்டு நம்மளுக்கு ஃபேன்சி, தட் இஸ் த மீனிங் ஃபார் இமேஜினேஷன். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் bewildering? bewildering அதுக்கு மீனிங் என்னப்பா? puzzling something, that is called bewildering. சரிங்களா? puzzling or confusing, that is called bewildering. சரிங்களா? puzzling. So imagination is the synonym for fancy.
infactual உண்மை இல்லை அப்படின்றது infactual opposite for factual. So spanned, spawned, what is the meaning for spanned? Spanned means making or releasing or released இங்க இது சரிங்களா, made, released, produced something, that is called spanned. சரிங்களா, spread, ஸ்ப்ரெட்னா டிஸ்ட்ரிபியூட் ஸ்ப்ரெட்டுக்கு ஈக்குவல். ஸோ அந்த இடத்துல என்ன, அதாவது பேசேஜ்ல இங்க போல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்க பேசேஜ்ல போயிட்டு அங்க வந்து பொருத்தமா இருக்குமா அப்படின்றத பாருங்க. இங்க ஸ்ப்ரெட் கிடையாது, டிக்ளேர் பண்ணல. கான்செப்சுவல், கான்செப்சுவல் அப்படின்னா வந்துட்டு கான்செப்ட் ஓரியன்டட், ஸோ ஏதோ ஒரு கான்செப்ட் நோக்கி போறது. நோ. ப்ரொடியூஸ்ட் இப்பதானே சொன்னேன், ஸோ நாட் சப்போர்ட்டட், தட் இஸ் ப்ரொடியூஸ்ட். சேம் மீனிங், spanned, produced here. சரிங்களா. நெக்ஸ்ட், choose the word same meaning for ridiculous. ridiculous அப்படின்னா என்ன? அடுத்தது நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே, சிறுபள்ளத்தனமா இருக்கு, என்ன இது சின்ன பள்ளத்தனமா இருக்கு, கிண்டலா இருக்கு, கேலியுமா இருக்கு, கிண்டலா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து ridiculous. rigid, ஸோ ரிஜிட்னா வந்துட்டு விடாப்படியா இருக்கிறது, ஸ்ட்ரென்த், ரிஜிட் கடுமையா இருக்கு, சரி அப்படின்னும் போது. unethical, unethical அப்படின்னும் போது நோ, irrelevant. இதுவா பார்க்கும்போது நம்ம வந்துட்டு absurd அப்படின்ற வேர்டு தான். embarrassing, embarrassingனா ஒரு நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது embarrassing. அதுவும் கிடையாது, assumption கிடையாது. unethical, ஸோ ethical unethical உங்களுக்கு தெரியும். ஸோ absorbed மீனிங் வந்துட்டு ridiculous தான், ridiculous, absorbed. இங்க வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணும்போது அன்எத்திக்கல்லாம் இங்கெல்லாம் கிடையாது, அப்சர்வ்ட். அதாவது உண்மையா இல்ல, கேலியும் கிட்டலமா இருக்கு. நீங்க போட்டிருக்கிற அங்க படிச்சோம் இல்லையா பேசேஜ்ல, நீங்க போட்டிருக்கிற ரூல்ஸ் வந்துட்டு ஏன்னா இது சினபலத்தனமா இருக்குன்ற மாதிரி இருக்கு. சரிங்களா, அங்க பிளானிங் கமிஷன் போட்ட ரூல்ஸ். நெக்ஸ்ட், காசஸ்ட்ரி. அது என்ன காசஸ்ட்ரி? சோஃபஸ்ட்ரி. அதாவது காசஸ்ட்ரி அப்படின்னும் போது யூஸ் காஷன், காஷன் கிடையாது, மஸ்டரி கிடையாது, ரிவிலேஷன் வெளிப்பாடு, எக்ஸ்போஷர் வெளிப்பாடு, அது கிடையாது. காசஸ்ட்ரி ஹியர் மீனிங் இஸ் sophistry. sophistryனா என்ன? So the meaning for sophistry or casuistry, that is like use your idea in unwanted things, right? That is called casuistry. Next, callous. callous, callousனா என்னப்பா? ஸோ callous இங்க ஓகே ஃபைன், இங்க ஆப்போசிட் மீனிங் கேட்டிருக்காங்க, ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. அதாவது இங்க வந்துட்டு க்ரூவல், க்ரூவல் சரிங்களா, முரட்டுத்தனமா இருக்கிறது. ஹார்ட்லெஸ், மனசாட்சி இல்லாம இருக்கிறது. அதுக்கு பேசேஜ்ல நம்ம மீனிங் எடுக்கும்போது சிம்பத்தட்டிக், ஆப்போசிட் டு callous, sympathetic, ரைட்? ஸோ நம்ம சிந்தட்டிக் கொடுக்கணும். கன்சர்னிங் மூட், pitiable சின்னபலத்தனமா அப்படின்னும் போது pitiable, honest நேர்மை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆப்போசிட் ஃபார் ஸ்லோவன்ட்லி, ஸ்லோவன்ட்லி ஆப்போசிட். ஸ்லோவன்ட்லி அப்படின்னும் போது கேர்லெஸ், சரிங்களா, அக்கறை இல்லாம இருக்கிறது, கேர்லெஸ்ஸா இருக்கிறது, அதுக்கு ஸ்லோவன்ட்லி மீனிங். ஸோ இதுக்கு ஆப்போசிட் எஃபெக்டிவா இருக்குதா, இன்டெகிரிட்டி, யூஷுவல், மாடரேட், நோ, கேர்ஃபுல். நெக்ஸ்ட், ஆப்போசிட் ஃபார் வெப்ரோஸ். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத விரிவா சொல்லுங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு சொல்லுங்க, வாய்மொழி அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. விரிவா சொல்லுங்க அப்படின்னும் போது வாய்மொழி. ஸோ எக்ஸ்பிளனேஷன் ஷுட் பி கிவன் இன் அ எலாபரேட், இன் அன் எலாபரேட் வே, சரிங்களா. இது வந்து ஷார்டன், அதுக்கு ஷார்டன் சொல்லலாம். ஷார்டன், லென்தனிங், ஷார்ட்னிங், இங்க ஆப்போசிட்டா கேட்டிருக்காங்க. வெப்ரோஸ், அப்போ விரிவா சொல்லுங்க அப்படின்னும் போது எதை விரிவா சொல்லணும்? வேர்பல் ஸ்டேட்மெண்ட், வேர்ப் அப்படின்றது தான் இங்க முக்கியம். ஷார்டன், லென்தன் அப்படின்னும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் இருக்கலாம், ஒரு எதனா ஒரு திங்ஸ் இருக்கலாம், அது ஷார்டன் பண்ணலாம், லென்தன் பண்ணலாம். முக்கியமா வந்துட்டு நம்ம வந்து வெப்ரோஸ், வேர்ப் அப்படின்னு சொல்லும்போது, வாய்மொழின்னு சொல்லும்போது அதை வந்துட்டு கிறிஸ்பா சொல்லு, ப்ரிசைஸ் பண்ணு, கன்சைஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் என்ன யூஸ் பண்ணணும் நம்ம? ப்ரிசைஸ், கன்சைஸ். ஸோ சுருக்கி சொல்லு, பட்
எந்த வார்த்தையும் மிஸ் பண்ணக்கூடாது. அதுதானே ப்ரெசிஸ் ரைட்டிங். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மீனிங் கொடுக்கணும், பட் கிறிஸ்பா சொல்லு அப்படின்றாங்க இல்லையா. ஸோ இங்க இருக்க ஷார்ட் அண்ட் மீனிங் வெர்ப்ரோஸ்க்கு ஆப்போசிட் தான், பட் இங்க irrelevant. நம்ம வெப்ரோஸ் அப்படின்னும் போது என்னது, எலாபரேட் வே ஆஃப் வாய்மொழின்னு அர்த்தம்ப்பா. ஏன் அவ்வளோ, இது ஷார்ட் அண்ட் லென்த் அண்ட் எதை வேணா சொல்லலாம், பட் வேர்பல் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு கன்சைஸ், அதுதான் வந்துட்டு ஆப்போசிட். ஆப்போசிட் ஃபார் வெப்ரோஸ், கன்சைஸ். curtail, reduce or cut. curtailனா வந்து reduce, editனா உங்களுக்கு தெரியும் shallow. shallow, what is the meaning for shallow? It's a small pit. சரிங்களா, small pit, shallow அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா, small pit, it's like a bowl, குட்டி பள்ளம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, shallow. next, so last 5 set of question, 96 வந்தாச்சு. last 5 set of question நீங்க வந்துட்டு எழுத போறது மெயின்ஸ். ஸோ மெயின்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு வெக்காபுலரி பேஸ்டு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு பேசேஜ் எடுத்துக்கிட்டா 15 கொஸ்டின் ஆர்சி, அதுல வந்துட்டு மோர் தென் 6 வேர்ட்ஸே வந்துட்டு வெக்காபுலரி பேஸ்டு வந்துடுச்சு. சரியா, அது இல்லாம இங்க தனியாவே வந்துட்டு வெக்காபுலரி கேட்டிருக்காங்க, அதுவும் நியூ வெக்காபுலரி. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, each of the word following questions 4 words இருக்கும் are given, of which 2 words are most nearly the same or opposite in meaning. இங்க கொடுத்ததுல வந்துட்டு ரெண்டு வார்த்தைகள் வந்துட்டு ஒரே மீனிங் கொடுக்கும், இல்லனா ஆப்போசிட் மீனிங்ஸ் ஆப்போசிட். அது ரெண்டு வார்த்தை எது? அப்ப நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், இதுக்கான மீனிங்ஸும் தெரிஞ்சிருக்கணும், ஆப்போசிட் சினோனிம்ஸும் தெரிஞ்சிருக்கணும், ஆன்டோனிம்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அந்த செட்டு, அந்த பேர் எது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, நம்ம சூஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம வெக்காபுலரி தெரிஞ்சாதான் இதை அட்டன் பண்ண முடியும் 5 கொஸ்டின்ஸ்க்கு. சரியா, இப்ப பார்க்கலாம். பிசார், பிசார், வாட் இஸ் த மீனிங் ஃபார் பிசார்? பஜாரி. இதை வந்துட்டு ஒரு கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், பஜாரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. பஜாரி எப்படி இருப்பா, கத்துவா, நார்மலா இருக்க மாட்டா, ஸோ டிஃப்ரெண்டா இருப்பா. பிசார் மீன்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அஃபென்சிவ், அஃபென்சிவ், ஸோ யூ நோ. அடுத்தது க்ரூவல், யூஷுவல் நார்மலா இருக்கிறது, பிசர் அப்படின்றது டிஃப்ரெண்டா இருக்கிறது, இங்க யூஷுவலா இருக்கிறது நார்மலா இருக்கு. ஸோ ஆப்போசிட் வேர்ட் ஃபார் பிசார் அண்ட் யூஷுவல் எடுத்துக்கலாமா, டிஃப்ரெண்ட், யூஷுவல். அடுத்தது பிரிஸ்க், ஆக்டிவா இருக்கிறது, பிரிஸ்கா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஏ அண்ட் சி இஸ் த பேர், மீனிங்ஸ் ஆப்போசிட், synonyms, antonyms. Next, okay, diminishing, diminishing na reduce the brightness or something, so diminishing, reduce something. Infernal, infernal, what is the meaning for infernal? infernal na வந்துட்டு hellness, hellness, so ரொம்ப வந்துட்டு கொடூரமா இருக்கிறது, ஹெல்னஸ். ஸோ நரக வேதனை படுறது, அதுக்கும் வந்துட்டு இன்ஃபர்னல் அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா, கொடூரமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ப்ளீசிங் அப்படின்னா என்ன, பிளசண்டா இருக்கிறது. ஸோ அவங்கள பார்த்தாவே ப்ளீசிங், ப்ளீசிங் கேர்ள், ப்ளீசிங் உமன் அப்படின்னும் போது எவ்வளோ நல்லா அவங்கள பார்த்தாவே பேசணும்னு தோணுது அப்படின்றாங்க. இங்க கொடூரமா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டத்தையும் பேர் பண்ணலாமா? ஸோ பி அண்ட் சி இஸ் த பேர் ஃபார் தட். 97 பி and C. Next போலாமா? அடுத்தது டிமினிஷ்னா ரெடியூஸ்னு சொல்லியாச்சு, இது வந்து சொல்லியாச்சு. ஸோ வெஹிமெண்ட், வாட் இஸ் த மீனிங் ஃபார் வெஹிமெண்ட்? ஃபோர்ஸ்ஃபுல், ஃபோர்ஸ் பண்றது. சரிங்களா, அதுக்கு வந்துட்டு வெஹிமெண்ட் அப்படின்றது மீன். ஓகே, ஃபைன். சோக்டு, சோக்டு ஊற வைக்கிறது, ஃபோல்டு மடிக்கிறது. ஸோ grubby, grubby meaning, grubby is dirty. சரிங்களா, dirty. washed, dirty, washed. மேட்ச் பண்ணலாமா? C and D, C and D is the pair. So bracing, invigorating, so refresh. bracing means refreshing. சரிங்களா, enthusiastic, energetic அப்படின்னு சொல்றது வந்து bracing. ரெஃப்ரெஷ்ஷா இருக்காங்க, ரெஃப்ரெஷ் ஆயிருக்காங்க
அப்படின்னும் போது எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க, இல்ல வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம், இன்விகரேட்டிங்னு சொல்லலாம். சேம் மீனிங் தான். சரிங்களா? ஸோ இன்விகரேட்டிங் அப்படின்னும் போது நம்ம பிரேசிங் அண்ட் இன்விகரேட்டிங் மோர் ஆர் லெஸ் சேம். ரெஃப்ரெஷ் ஆர் எனர்ஜெட்டிக் அப்படின்னும் போது நம்ம bracing, invigorating. So dwindling, dwindlingனா reduce the size or some amount, that is called dwindling. Depictingனா என்ன, represent something or picturize something, that is called depicting. So நம்மளுக்கு வந்துட்டு bracing and invigorating அதுதான் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். So next, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்துட்டு பிரேசிங் ஆர் ரெஃப்ரெஷிங், சிம்பிளா வந்துட்டு பிரிஸ்கா இருக்கிறது, எனர்ஜெட்டிக், பிரிஸ்க், பிரிஸ்க்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேசிங், பிரேஸ், பிரிஸ்க், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பிரேசிங், பிரிஸ்க், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ரெஃப்ரெஷ், எனர்ஜெட்டிக், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பிரேசிங், இன்விகரேட்டிங் அதுக்கு மீனிங். சரியா? நெக்ஸ்ட், ஓகே, சார்மிங், அழகா இருக்கு, பியூட்டிஃபுல், சார்மிங். ஸோ சொல்லலாம். பிளாசிட், பிளாசிட் மீன்ஸ் குவைட், பிளாசிட் மீனிங் குவைட், அமைதியா இருக்குது. சரிங்களா? எல்லாமே இல்ல, ஓவரால் கிடையாது, குவைட் அது வேற, QUIET, குவைட், அமைதி. அட்வென்ச்சுரஸ், ஸோ த்ரில்லிங், அட்வென்ச்சுரஸ், நாட் தேர். காம், குவைட், காம், ரெண்டும் சேம் மீனிங் தானே. அப்ப நம்ம வந்து பிளாசிட் அண்ட் calm அது வந்துட்டு synonym. So அதுதான் pair. B and D is the answer for last question. So that's all about this paper explanation. So இது மாதிரி நிறைய paper explanation upcoming classes ல பார்க்கலாம். Till then take care. Bye bye.